பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த ஞானம் நீங்கள் நினைக்கின்றபடி ஏதோ நெருங்கி இல்லை, ஏதோ பக்கத்துல பைபிள் இருக்கு நினைக்க ரொம்ப தூரம். ஞானமானது ஞானம் என்றால் அதில் சொல்லணும். ஞானம் என்றால் டெஃபினேஷன் பார்த்துட்டு அப்புறம் இங்க வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு ஞானம், தேவனுடைய ஞானம். கிறிஸ்து என்றால் தேவனுடைய ஞானம். கிறிஸ்து என்றால் ஞானம். கிறிஸ்து என்றால் வார்த்தை. வசனம் என்றால் ஞானம். ஞானம் என்றால் கிறிஸ்து. இப்ப பிரசங்கி 7:24. அந்த ஞானமானது தூரமும் ஆழமா, மகா ஆழமா, மகா ஆழம். உள்ளே சென்றால் வெடித்து சிதறுவாய். கடலுக்கு அடியிலே மகா ஆழத்திற்குள் செல்வதென்றால் பெரிய பெரிய போர் கப்பல்களாலும் கூட செல்ல முடியாது. மகா ஆழத்திற்குள்ளே வெடிக்கும், வெடித்து சிதறும் ஆழத்திற்குள்ளே. தேவனுடைய வசனமானது மகா ஆழத்தில் இருக்கிறதா, வெகு தூரத்தில் இருக்கிறதா, தூரத்தில் இருக்கிறதா.